ஈராக்கிலே இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் மிகப்பெரிய தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்கா வகுத்திருக்கக்கூடிய மாஸ்டர் பிளான் திட்டமும் இந்த திட்டத்திலே இருக்கக்கூடிய படிமுறைகளும் அணிதிரட்டல்களும் காய் நகர்த்தல்களும் இந்த திட்டத்தினை முறியடிப்பதற்காக ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் ஈரானும் மேற்கொண்டு வரக்கூடிய அதிரடியான நடவடிக்கைகளும் மிக முக்கியமான தகவல்களும். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை உறுதி செய்த டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்காவுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான போரானது இறுதிப் போராகவே அமைந்திருக்கும் என உத்தியோகபூர்வமாக அறிவித்த ஈரானிய தலைவர்களும் மத்திய கிழக்கிலே அவசரமாக களமிறங்கிய அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியும் வேகமாக மத்திய கிழக்கை நோக்கி நகரும் போர் விமானங்களும் சிரியாவின் சிறைச்சாலையில் எஞ்சிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளை அவசரமாக இடம் மாற்றம் செய்யும் அமெரிக்காவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டங்களும் ஆபத்துக்களும். வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைகளை அமெரிக்கா கைவிட்டுள்ளதா அல்லது இந்த குர்திஷ் படைகளை இன்னும் ஒரு காரணத்திற்காக அமெரிக்கா பயன்படுத்த போகின்றதா? கிரீன்லாந்தை டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைத்த நேட்டோவும் ஐரோப்பிய ஒன்றியமும் டொனால்ட் ட்ரம்போடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தங்களும் அடுத்ததாக குறிவைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாடுகளும். டாவோஸில் நடைபெற்ற உலக பொருளாதார மாநாட்டிலே டொனால்ட் ட்ரம்ப் பல கருத்துக்களை முன்வைத்திருந்தார். நாங்கள் தான் இந்த உலகை கட்டுப்படுத்துகின்றோம், அமெரிக்கா இல்லாவிட்டால் ஐரோப்பாவே இருக்காது, உலகினுடைய அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் தான் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றோம், உலக அமைதியை ஏற்படுத்துவதில் அமெரிக்காவினுடைய பங்கு மிக முக்கியமானது, இந்த உலகமே அமெரிக்காவுக்குத்தான் அடிமையாக இருக்க வேண்டும், நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் அவர்களுக்கு எதிராக கடுமையான பதிலடிகளையும் வழங்குவோம், எப்போதும் எங்களுடைய முடிவுகளே இறுதியானது, அமெரிக்கா நினைத்தால் எதனையும் செய்யும் என்கின்ற வகையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ரவுடிசத்தை வெளிப்படுத்தும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் அமெரிக்க மேலாதிக்கத்தினுடைய உச்சத்தையும் உறுதிப்படுத்தியது. அத்தோடு டாவோஸிலே நடைபெற்ற மாநாட்டிற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்புக்கும் நேட்டோவினுடைய செயலாளருக்கும் இடையில் விசேட கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருந்தன. கிரீன்லாந்து தொடர்பாகவும் நேட்டோவினுடைய அடுத்த கட்டம் தொடர்பாகவுமே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் டொனால்ட் ட்ரம்புடனான கலந்துரையாடல்களை தொடர்ந்து நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அதிபர் டொனால்ட் ட்ரம்போடு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் அற்புதமானவை. உண்மையில் டொனால்ட் ட்ரம்ப் கூறக்கூடிய அனைத்து கருத்துக்களும் அனைத்து விடயங்களும் சரியானவையே. அவருடைய நகர்வுகள் மிகவும் புத்திசாலித்தனமான நகர்வுகளாகவே அமைந்துள்ளன. தற்போதைய சூழ்நிலையில் நாங்கள் ஆர்டிக் பிரதேசத்தினை முழுமையாக பாதுகாக்க வேண்டும். கிரீன்லாந்திலே ரஷ்யாவும் சீனாவும் அவர்களுடைய பொருளாதார மற்றும் இராணுவ நடவடிக்கைகளை விரிவாக்கிவிடக் கூடாது. ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் கிரீன்லாந்தில் கால் பதிப்பதற்கு நாங்கள் அனுமதியை வழங்கிவிடக் கூடாது. இதற்காக நாங்கள் டொனால்ட் ட்ரம்போடு ஒன்றிணைந்து வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கிரீன்லாந்தை பாதுகாக்க வேண்டும். இதற்கமைவாக தற்போது ஆர்டிக் பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கான ஒப்பந்தத்தையும் நாங்கள் முடித்துள்ளோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக ஆர்டிக் பிரதேசத்தினை பாதுகாப்பதற்கு நாங்கள் அணிதிரண்டு வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். மேலும் டொனால்ட் ட்ரம்பே இந்த உலகினுடைய சிறந்த தலைவராகவும் இருக்கின்றார், மிகவும் சக்தி வாய்ந்த தலைவராகவும் இருக்கின்றார், நேட்டோவினுடைய மிகப்பெரிய பங்காளியாகவும் இருக்கின்றார். இதற்கமைவாக கிரீன்லாந்து விவகாரத்தில் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு எங்களுடைய வேலை திட்டங்களை படிப்படியாக மேற்கொள்வோம். டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் கிரீன்லாந்தும் ஆர்டிக் பிரதேசமும் முழுமையாக பாதுகாக்கப்படும். இதற்கான வேலை திட்டங்கள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் என நேட்டோவினுடைய பொதுச் செயலாளர் மார்க் ருட்டே ஊடகங்களிடம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். கிரீன்லாந்தின் எதிர்காலத்திற்கான ஒரு கட்டமைப்பு ஒப்பந்தத்தினை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கும் நேட்டோவிற்கும் மிகவும் பயனுள்ளதாகவே அமைந்திருக்கும். அதே நேரம் நான் கிரீன்லாந்து தொடர்பாக அறிவித்த வரி விதிப்புகளையும் நிறுத்திவிட்டேன். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து கிரீன்லாந்து தொடர்பாக எந்த விதமான வரி விதிப்புகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் நாங்கள் எங்களுடைய கோல்டன் டோம் திட்டத்திலே கிரீன்லாந்தை முழுமையாக இணைத்துக் கொள்வோம்
என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எனவே கிரீன்லாந்தினுடைய கதையானது முடிந்துவிட்டது. ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோவும் கிரீன்லாந்தை அமெரிக்காவிடமே ஒப்படைத்து விட்டார்கள். கிரீன்லாந்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தினால் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையில் பிளவுகள் ஏற்பட போவதாகவும் அமெரிக்காவும் நேட்டோவும் பிளவடைய போவதாகவும் இருவரும் மோதிக்கொள்ளப் போகின்றார்கள் என்றும் சர்வதேச ஊடகங்களிலும் அதிகளவான இந்திய ஊடகங்களிலும் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டாலும் களத்தினுடைய உண்மையான யதார்த்தம் அவற்றுக்கு தலைகீழாகவே அமைந்துள்ளது என்றும் ஐரோப்பிய நாடுகளே நேட்டோவே கிரீன்லாந்தை அமெரிக்காவிடம் டொனால்ட் ட்ரம்பிடம் ஒப்படைத்து விடுவார்கள் என்றும் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்பிடம் இருந்து கிரீன்லாந்தை பாதுகாப்பதற்கான எந்தவிதமான அட்டைகளும் எந்தவிதமான வாய்ப்புகளும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இல்லை. பல தசாப்தங்களுக்கு முன்பே ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவினுடைய அடிமையாக மாறிவிட்டது. ஐரோப்பிய நாடுகள் அவர்களுடைய சுய பொருளாதாரத்தையும் சுய இயல்புகளையும் இழந்து விட்டார்கள். எனவே இவ்வாறு அடிமையாக இருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் டொனால்ட் ட்ரம்பினுடைய சாப்பாட்டு மெனுவிலும் வந்துவிட்டது. அமெரிக்கா வீழ்ச்சி அடையும் போது அதனுடைய அடிமைகளை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். இதற்கமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பும் நேட்டோவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்கின்றார். மேலும் நேட்டோவும் டொனால்ட் ட்ரம்புக்கு சாப்பிடுவதற்கு கிரீன்லாந்தையும் பரிசளித்து விட்டார்கள். அத்தோடு அமெரிக்காவுக்கும் கிரீன்லாந்துக்கும் நேட்டோவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தமானது சைப்ரஸிலே பிரித்தானியா மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தை போன்றது என்றும் சில அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்துக்கு அடுத்தபடியாக கனடாவையும் கியூபாவையும் குறிவைத்துள்ளார். மேலும் அமெரிக்காவோடு கனடாவை 51வது மாகாணமாக இணைத்துக் கொள்வதன் மூலமாக அமெரிக்கா கனடா கிரீன்லாந்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோல்டன் டோமை அமைப்பதே டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமாகும். இதற்கமைவாகவே தற்போது அனைத்து காய் நகர்த்தல்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் கிரீன்லாந்தை டொனால்ட் ட்ரம்புக்கு பரிசாக வழங்கிய நேட்டோவே கனடாவையும் அமெரிக்காவுக்கு பரிசாக வழங்குவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். விரைவில் இவை தொடர்பான தகவல்களையும் நீங்கள் எதிர்பாருங்கள். நேற்றைக்கு முன்தினம் சிரியாவினுடைய அதிபர் ஜூலானிக்கும் SDF படைப்பிரிவினுடைய தலைவர் மஸ்லூம் அப்திக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. ஹசாக்கா மீதான தரைவழி தாக்குதல்களை தொடர்ந்தே குறித்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நேற்றைய காணொலியில் தெளிவாக பதிவிட்டுள்ளேன். அத்தோடு நேற்றைய தினம் அமெரிக்க தூதர் டொம் பெராக்கிற்கும் SDF குர்திஷ் படைகளுடைய தலைவர் அப்திக்கும் இடையில் கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த கலந்துரையாடலின் போது அமெரிக்க தூதர் டொம் பெராக் குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவர் அப்திக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார். அவசரமாக ஹசாக்கா பிரதேசத்தையும் சிரியாவின் அரசாங்கத்தோடு இணைப்பதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இதற்கான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் என்றும் சிரியாவின் வடகிழக்கு பிரதேசம் முழுவதையும் ஜூலானியின் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும் மிரட்டல்களையும் அழுத்தங்களையும் வழங்கியுள்ளார். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்க தூதர் டொம் பெராக் கோபமடைந்து மேசையில் கையை வேகமாக தட்டி SDF படைப்பிரிவினுடைய தலைவரை மிரட்டி இருப்பதாகவும் AP ஊடகம் செய்திகளை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் குர்திஷ் படைப்பிரிவினுடைய செயற்பாடுகளினால் அமெரிக்கா அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை குர்திஷ் படைப்பிரிவினர் சரியாக மேற்கொள்ளவில்லை என்றும் இதனால் அமெரிக்கா குர்திஷ் படைகள் மீது விரக்தி அடைந்திருப்பதாகவும் AP ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. சிரியாவிலே அமெரிக்காவினுடைய காய் நகர்த்தல்கள் தொடர்பாகவும் தற்போது அமெரிக்கா சிரியாவிலே மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். தற்போது அமெரிக்காவுக்கு சிரியாவுக்குள்ளே குர்திஷ் படைப்பிரிவுகள் தேவையில்லை. குர்திஷ் படைப்பிரிவுகளை வைத்து அமெரிக்கா வடகிழக்கு சிரியாவில் என்னென்ன வேலை திட்டங்களை மேற்கொண்டதோ, எண்ணெய் வளங்களை எவ்வாறு கொள்ளையடித்ததோ அவை அனைத்தையும் இதற்கு பிறகு ஜூலானியின் அரசாங்கத்தை வைத்தே வடகிழக்கு சிரியாவில் அமெரிக்காவினால் மேற்கொள்ள முடியும். அசாதினுடைய ஆட்சியின் போது சிரியாவினுடைய பெரும் பகுதிகளை அமெரிக்காவினால் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனாலேயே வடகிழக்கு சிரியாவில் குர்திஷ் படைகளை பயன்படுத்தி வடகிழக்கு சிரியாவை அமெரிக்கா முழுமையாக தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வைத்திருந்தார்கள். மேலும் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களையும் ஏனைய கனிம வளங்களையும் அமெரிக்கா கொள்ளையடித்தது. ஆனால் தற்போது நிலைமைகள் மாறிவிட்டன. சிரியாவிலே ஜூலானியின் படைப்பிரிவானது அமெரிக்காவினுடைய கூட்டணியாக மாறியுள்ளது. இதனால் வடகிழக்கு சிரியாவில் மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த சிரியாவில் அமெரிக்கா தன்னுடைய வேலை திட்டங்களை திறம்பட மேற்கொள்வதற்கு ஜூலானியின் படைப்பிரிவுகளும் ஜூலானியின் அரசாங்கமும் அமெரிக்காவுக்கு போதுமானது. இதனால் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகள் அமெரிக்காவுக்கு தேவையில்லை. ஜூலானியின் தக்ஃபீரி படைகளையும் ஜூலானியின் அரசாங்கத்தை வைத்துமே அமெரிக்கா சிரியாவுக்குள் தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ளும். மேலும் இதற்கமைவாகவே டமஸ்கஸில் மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தையும் அமைக்கப் போகின்றது. இதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டன. அதே நேரம் இங்கு இன்னும்
இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமும் காணப்படுகின்றது. அதாவது வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகள் அமெரிக்காவுக்கு தற்போது சிரியாவுக்குள்ளே தேவையில்லாவிட்டாலும் இந்த குர்திஷ் படைகளை வேறு காரணங்களுக்கு பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கு பல தேவைகள் காணப்படுகின்றன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகளை வேறு காரணங்களுக்காக அமெரிக்காவினுடைய வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துவதற்கே அமெரிக்கா தற்போது திட்டமிட்டுள்ளது. மேலும் தற்போது நான் கூறப்போகின்ற விடயங்கள் மிக முக்கியமான விடயங்களாகும். மேலும் இந்த தகவல்களின் மூலமாக அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த மாஸ்டர் பிளான் திட்டத்தையும் உங்களுக்கு இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். அதாவது ஜூலானியின் படைகள் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகளுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு அமெரிக்கா வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய SDF குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவரான அப்தியோடு விசேட கலந்துரையாடல்களையும் ரகசிய பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டுள்ளது. அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரினுடைய தலைமையிலேயே இந்த ரகசிய பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது அமெரிக்கா SDF குர்திஷ் படையின் தலைவரிடம் சில கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. நீங்கள் வடகிழக்கு சிரியாவை ஜூலானியின் அரசாங்கத்திடம் ஒப்படைத்து விடுங்கள். ஜூலானியின் அரசாங்கத்திடம் ஒட்டுமொத்த வடகிழக்கு சிரியாவையும் ஒப்படைத்துவிட்டு வடகிழக்கு சிரியாவில் இருந்து வெளியேறிவிடுங்கள். ஜூலானியின் அரசை இராணுவத்தோடு குர்திஷ் படைப்பிரிவுகளை இணைப்பதற்கான எந்த தேவையும் இல்லை. நீங்கள் விரும்பினால் ஓரிரண்டு படைகளை மாத்திரம் ஜூலானியின் அரச படைகளோடு இணைத்துக் கொள்ளுங்கள். மீதி இருக்கக்கூடிய அனைத்து படைகளையும் திரட்டிக் கொண்டு நீங்கள் வடகிழக்கு சிரியாவில் இருந்து ஈராக்கை நோக்கி நகர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குர்திஷ் படைகள் அனைத்தையும் ஈராக்கை நோக்கியும் ஈராக்கினுடைய கிழக்கு பிரதேசத்தை நோக்கியும் நகர்த்துங்கள். மேலும் அமெரிக்காவின் புதிய வேலை திட்டங்களோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு தயாராகுங்கள் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய தலைமைக்கு கீழால் அமெரிக்கா குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவரிடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. மேலும் இது கோரிக்கைகளாக மாத்திரம் இல்லாமல் கட்டளைகளாகவுமே பிறப்பிக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் SDF குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவர் அப்தி இதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார். எங்களால் வடகிழக்கு சிரியாவை விட்டு வெளியேற முடியாது என்றும் நாங்கள் ஈராக்கை நோக்கி நகர்வதில் எந்தவிதமான பயணம் கிடைக்க போவதில்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளார். இதற்கு பிறகு ஜூலானியின் படைகள் SDF படைப்பிரிவை இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளார்கள். அமெரிக்காவினுடைய உத்தரவை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவினுடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் அமெரிக்காவினுடைய அனுமதியோடு ஜூலானியின் படைப்பிரிவுகள் வடகிழக்கு சிரியா மீதான தரைவழி தாக்குதல்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். மேலும் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் வடகிழக்கு சிரியாவிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ சிப்பாய்கள் X தளத்திலே பல கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அதற்கான ஆதாரங்களையும் பதிவிட்டுள்ளேன். அமெரிக்கா அதன் நண்பர்களை கைவிடாது, குர்திஷ் படைப்பிரிவுகளையும் கைவிடாது. குர்திஷ் படைப்பிரிவுகளை இன்னும் ஒரு வேலை திட்டத்திற்கே அமெரிக்கா பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்கமைவாகவே குர்திஷ் படைப்பிரிவுகளை ஈராக்கை நோக்கி நகர்த்துவதற்கு திட்டமிட்டது. இதற்கு குர்திஷ் படைப்பிரிவு மறுப்பு தெரிவித்ததன் விளைவாகவே தற்போது இந்த நிலைமைகள் சம்பவங்கள் ஏற்பட்டுள்ளது என குறித்த அமெரிக்க இராணுவ வீரர் X தளத்திலே பதிவிட்டுள்ளார். அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போர் முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஒட்டுமொத்த ஈராக்கி எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈராக்கி அரசாங்கத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு மேற்கு ஈரான் பிரதேசத்தினை கைப்பற்றிக் கொள்வதற்காகவும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை விரிவாக்குவதற்காகவுமே வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகளை ஈராக்கை நோக்கி நகர்த்துவதற்கும் ஈராக்கினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் அமெரிக்கா இந்த திட்டங்களை வகுத்துள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான ஈராக்கி அரசாங்கத்திற்கு எதிராகவும் மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்காகவும் ஈராக்கையும் ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்காகவுமே அமெரிக்கா வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகளை ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தை நோக்கியும் ஈராக்கினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்தை நோக்கியும் நகர்த்துவதற்கான கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. மேலும் இதற்கான வேலை திட்டங்களையும் அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. தற்போது SDF படைப்பிரிவுகள் இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஹசாக்கா பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் ஜூலானியின் அரசாங்கத்தோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்திற்கு அமைவாக இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் அல்லது இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் குர்திஷ் படைப்பிரிவுகள் முழுமையாக பின்வாங்கி விடுவார்கள். அதே நேரம் SDF குர்திஷ் படைப்பிரிவுகள் ஜூலானியின் அரசை இராணுவத்தோடு பெரும்பாலும் இணைந்து கொள்ள மாட்டார்கள். கடமைக்காக மாத்திரம் ஒரு சில படைப்பிரிவுகள் ஜூலானியின் அரசை இராணுவத்தோடு இணைந்து கொள்ளலாம். மேலும் எஞ்சிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குர்திஷ் படைப்பிரிவுகளும் வடகிழக்கு சிரியாவிலிருந்து ஈராக்கை நோக்கியே நகரப் போகின்றார்கள். வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இராணுவ தளவாடங்களும் ஆயுதங்களும் கனரக வாகனங்களும் ஈராக்கை நோக்கியே நகர்த்தப்பட போகின்றன.
தற்போது SDF குர்திஷ் படைப்பிரிவில் 1,20,000 சிப்பாய்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்திலே 2 லட்சத்திற்கும் அதிகமான குர்திஸ்தான் சிப்பாய்கள் காணப்படுகின்றார்கள். அதே போன்று ஈராக்கின் குர்திஸ்தான் கிழக்கு பிரதேசமான ஈரான் எல்லை பிரதேசத்தில் பல குர்திஷ் பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. இந்த பயங்கரவாத குழுக்களில் 1 லட்சத்திற்கும் அதிகமான சிப்பாய்கள் இருப்பார்கள். மேலும் ஈராக்கிலே குர்திஸ்தான் அரசாங்கத்தை ஆதரிக்கக்கூடிய பல சிப்பாய்களும் ஈராக்கினுடைய கிழக்கு பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். எனவே SDF படைப்பிரிவுகளும் ஈராக்கை நோக்கி நகர்ந்ததற்கு பின்பு ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசத்திலும் கிழக்கு பிரதேசத்திலும் ஒட்டுமொத்தமாக 5 லட்சத்திற்கும் அதிகமான குர்திஷ் சிப்பாய்கள் அணிதிரட்டப்படுவார்கள். இவ்வாறு அணிதிரட்டப்படும் குர்திஷ் படைப்பிரிவுகள் அனைத்தும் ஈராக்கில் இருக்கக்கூடிய ஈரானிய ஆதரவு பெற்ற பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவான எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவுமே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றார்கள். ஈரானை பல பிரதேசங்களாக பிரிப்பதற்கு ஜியோனிச தலைவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். குறித்த வரைபடத்திலே ஈரானினுடைய மேற்கு பிரதேசம் குர்திஸ்தான் பிரதேசமாக காணப்படும் என்றும் இவர்கள் அடையாளப்படுத்தியுள்ளார்கள். எனவே ஈரானினுடைய மேற்கு பிரதேசத்தினை கைப்பற்றி ஈராக்கினுடைய வடக்கு பிரதேசமான குர்திஸ்தான் பிரதேசத்தோடு இணைப்பதற்கே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். இதற்கமைவாகவே சிரியாவில் இருக்கக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவுகளையும் ஈராக்கை நோக்கி நகர்த்தி குர்திஷ் படைப்பிரிவுகளை அணிதிரட்டி தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கும் இவர்கள் திட்டங்களை வகுத்துள்ளார்கள். மேலும் இந்த குர்திஷ் படைப்பிரிவுகளை பயன்படுத்தி ஈராக்குள்ளே இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்கவும் திட்டமிட்டுள்ளார்கள். ஈராக்கினுடைய கிழக்கு பிரதேசத்தினூடாக இவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கும் சந்தர்ப்பத்தில் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் இவர்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். எனவே ஒரே சமயத்தில் ஈரானுக்கு எதிராகவும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் தரைவழி தாக்குதலை ஆரம்பிக்கவே இவர்கள் திட்டமிட்டுள்ளார்கள். அத்தோடு சிரியாவின் வடகிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். வடகிழக்கு சிரியாவின் அல் ரக்கா மற்றும் ஹசாகா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5க்கும் அதிகமான சிறைச்சாலைகளில் இருந்தும் தடுப்பு முகாம்களில் இருந்தும் ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் விடுவிக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 12,000 தொடக்கம் 18,000 வரையிலான ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் தற்போது வடகிழக்கு சிரியாவிலிருந்து தப்பித்து விட்டார்கள். மேலும் அல்சினா சிறைச்சாலையில் மாத்திரமே 5,000 தொடக்கம் 10,000 வரையிலான ISIS பயங்கரவாதிகளும் அவர்களுடைய முக்கியமான தலைவர்களும் எஞ்சியுள்ளார்கள். அத்தோடு சிரியாவினுடைய பல்மெரா மற்றும் டேரசோர் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாத குழுக்களும் அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதிகளவான ISIS பயங்கரவாதிகள் சிறைச்சாலைகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதனால் அனைத்து ISIS பயங்கரவாதிகளையும் அணிதிரட்டி மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல்களை 2ஆம் கட்டளை தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கே இந்த ISIS பயங்கரவாதிகள் திட்டமிடுகின்றார்கள். மேலும் ISIS பயங்கரவாதிகளுடைய இந்த 2ஆம் கட்ட தாக்குதல்கள் ஈராக்கை நோக்கியே இருக்க போகின்றது. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது விசேட அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருந்தது. நாங்கள் வடகிழக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளை ஈராக்கை நோக்கி நகர்த்த போகின்றோம் என அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்தது. அதாவது எஞ்சிருக்கக்கூடிய அல்சினா சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளையே கிட்டத்தட்ட 7,000க்கும் அதிகமான ISIS பயங்கரவாதிகளையும் அதன் தலைவர்களையுமே சிரியாவிலிருந்து ஈராக்கை நோக்கி நகர்த்த போவதாக தெரிவித்துள்ளது. அதாவது அல்சினா சிறைச்சாலையில் எஞ்சிருக்கக்கூடிய ISIS பயங்கரவாதிகளையும் அதன் தளபதிகளையுமே அமெரிக்கா தற்போது அவசரமாக ஈராக்கை நோக்கி இடம்பெயர்த்துகின்றது. மேலும் இன்னும் ஒரு சில தினங்களுக்குள் இந்த வேலை திட்டங்கள் முடிவடைந்து விடும் என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. அத்தோடு இவ்வாறு ISIS பயங்கரவாதிகள் ஈராக்கை நோக்கி நகர்த்தப்பட்டால் ஈராக்கிலே இவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்களா என்பதும் கேள்விக்குரியே. மேலும் ஈராக்கில் இருந்து இவர்கள் ரகசியமாக விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ISIS பயங்கரவாதிகளின் 2ஆம் கட்டளை தாக்குதல்களை விரிவுபடுத்துவதற்காக இந்த வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்படலாம். எனவே தற்போது இந்த சம்பவங்கள் தகவல்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்து பாருங்கள். ஈராக்கினுடைய குர்திஸ்தான் பிரதேசத்தின் ஊடாகவும் ஈராக்கிய குர்திஸ்தான் கிழக்கு எல்லை பிரதேசத்தின் ஊடாகவும் குர்திஷ் படைப்பிரிவுகள் ஈராக்கிய எதிர்ப்பற்றுகளுக்கு எதிராகவும் ஈரானுக்கு எதிராகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். மேலும் இந்த தரைவழி தாக்குதல்களை சிவப்பு நிற அம்புக்குறிகளினால் உங்களுக்கு இலகுவாக அவதானிக்கலாம். அதே போன்று சிரியாவில் அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ISIS பயங்கரவாதிகள் ஈராக்கை நோக்கி 2ஆம் கட்டளை தாக்குதல்களை தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பார்கள். மேலும் ஈராக்குள்ளே எஞ்சிருக்கக்கூடிய சில ISIS பயங்கரவாத குழுக்களும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராகவும் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு எதிராகவும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும். இவற்றை கருப்பு நிற அம்புக்குறிகளினால் காண்பித்துள்ளேன். இந்த தரைவழி தாக்குதல் திட்டமே அமெரிக்காவினுடைய மாஸ்டர் பிளான் ஆகும். எனவே தற்போது சிரியாவிலே நடைபெற்று வரக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்கு பின்னாலும் அமெரிக்காவினுடைய இந்த மாஸ்டர் பிளான் திட்டம் அமைந்துள்ளது என்பதனையும் இந்த தகவல்களின் மூலமாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.
அத்தோடு ஈரானுக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கும் ஜியோனிச தலைவர்களுடைய இந்த திட்டம் தொடர்பாக எல்லா தகவல்களும் நன்றாகவே தெரியும். மேலும் இதற்கமைவாகவே தற்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பற்றுக்கள் ஒன்றிணைந்து பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். ஈராக்கினுடைய மேற்கு எல்லை பிரதேசத்திலே முழுமையாக களமிறங்கி அதிரடியான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். ISIS பயங்கரவாதிகள் சிரியாவினுடைய எல்லை பிரதேசத்தினூடாக இரண்டாம் கட்டளை தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் அவர்களை கொத்து கொத்தாக வேட்டையாடுவதற்கும் ஈராக்கிய இராணுவமும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களும் தயாராக இருக்கின்றார்கள். அதே போன்று குர்திஷ் படை பிரிவுகளுடைய தாக்குதல்களை சமாளிப்பதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். மேலும் ஈரானும் ஈராக் மற்றும் ஈரான் எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அதனுடைய மேற்கு எல்லை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய குர்திஷ் பயங்கரவாத குழுக்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. குர்திஷ் பயங்கரவாத குழுக்களுடைய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களை கொத்தாக தட்டி தூக்குவதற்கும் ஈரானிய IRGC இராணுவம் தரமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. மேலும் ஜியோனிச தலைவர்களினால் வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மாஸ்டர் பிளான் தரைவழி தாக்குதல் திட்டம் ஈரானுக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாகவே அமைந்திருக்கும். இருப்பினும் இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு அனைவரும் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து நேற்று இரவு நடைபெற்ற ஊடக சந்திப்பில் ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். இனி ஈரான் மீது எந்தவிதமான நடவடிக்கைகளையும் எடுக்க தேவையில்லை. நான் ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை அழித்து விட்டேன். மேலும் ஈரான் என்னுடைய எச்சரிக்கைகளுக்கு அமைவாக மரண தண்டனைகளையும் ஒத்திவைத்து விட்டது. இதனால் இதற்கு பிறகு ஈரான் மீது நடவடிக்கைகளை எடுப்பதற்கான எந்தவிதமான தேவையும் இல்லை என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உண்மையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் ஈரான் மீதான அடுத்த கட்ட தாக்குதல்களை உறுதி செய்துள்ளது. எப்போது டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தேவை இதற்கு பிறகு இல்லை என்று கூறினாரோ, நாங்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதில்லை என்று கூறினாரோ, அப்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகின்றது என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. 12 நாள் போருக்கு முன்பும் இவ்வாறு தான் நடந்து கொண்டார்கள். அத்தோடு இன்றைய தினமும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் ஜோர்டானிலே களமிறங்கியிருந்தன. மேலும் அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பர் அவசரமாக மத்திய கிழக்கில் களமிறங்கியுள்ளார். இன்றைய தினம் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் களமிறங்கி இருப்பதாகவும் நாளைய தினம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை வழிகாட்டுவதற்காகவே அவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பில் களமிறங்கியுள்ளார் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அத்தோடு ஈரானிய IRGC குதுஸ் படைப்பிரிவினுடைய முக்கியமான தளபதிகளில் ஒருவரான யஹ்யா ராஹிம் சஃபாவி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இறுதிப் போருக்கு தயாராகி வருகின்றோம். தற்போது நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இறுதிப் போரின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்றோம். மேலும் இது ஒரு மிகப்பெரிய நீண்ட இறுதிப் போராகவே அமைந்திருக்கும். மேலும் இந்த போரிலே நாங்கள் எந்த வரையறைகளையும் சிவப்பு கோடுகளையும் கடைபிடிக்கப் போவதில்லை. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு தீர்க்கமான பதிலையே நாங்கள் வழங்கப் போகின்றோம் என IRGC தளபதி யஹ்யா ராஹிம் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.